கிறிஸ்துவுக்குள் மிக அன்பாக அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, மறுபடியும் இந்த லவதிஷ எக்லிஷியாவுடைய ஒரு ஆன்மீக கன்வென்ஷனுக்கு எங்களுடைய உழைப்பை கேட்டு வந்திருக்க எல்லா சகோதரர்களுக்கும் எங்களுடைய நன்றி. என்னுடைய பாடத்துக்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 John 4 chapter 8 verse. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஓகே, எங்க ஸ்டாப் பண்ணாலோ அங்கே வந்து கண்டினியூ பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட் ஸ்டாப் பண்ணும்போது அன்பாக நான் ஸ்டாப் பண்ணுறேன். சரி, இப்போ இந்த ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் யோசிக்கும் போது இல்லை இந்த வசனம் நம்ம கோட் பண்ணியிருக்க வேண்டிங்களா? நான் பொதுவாகவே எல்லாருக்குமே என்ன தோணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஏன் இந்த சப்ஜெக்ட், இந்த பாடம் எதுக்காக? ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு பொதுவாக பேசுகிற ஒரு பாடம், ஒரு சிம்பிளான ஒரு பாடம் தானே. அது வந்து கன்வென்ஷன்ல பேசுகிற ஒரு பாடமா இது அப்படின்னு சில பேருக்கு கேள்வி வரலாம். அது மாத்திரமல்ல, எவ்வளோ வசனம் இருக்குது, ஏன் இந்த வசனம், ஏன் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எடுக்க வேண்டிய ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்கிட்ட வந்த ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு என்னால் பதில் கொடுக்க முடியல. அந்த கேள்விக்கு என்னால் பதில் கொடுக்க முடியாம போனதுனால அந்த கேள்விக்கு உண்டான பதிலை நான் தேடுறதுக்காக இந்த ஒரு பாடம். அந்த கேள்விக்கு நான் தேடுற பதில் தான் நான் கோட் பண்ண வசனம். அப்புறம் உங்களுக்கு என்ன கேள்வின்னு சொல்லிடுவோம், உங்களுக்கு அது என்ன பதில் உங்களால கேட்குறேன். சரி, அப்பனா கேள்வி என்ன, எந்த கேள்வி உங்களால பதில் சொல்ல முடியல? அப்ப ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, வாட் இஸ் லவ், அன்புனா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. இப்ப நான் அதே கேள்வி உங்களை வாபஸ் நான் கேட்கிறேன், வாட் இஸ் லவ், அன்புனா என்ன? அன்பு அப்படின்னா என்ன? உங்களுக்கு ஒரு வேலை இந்த மாதிரி கேள்வி சொல்லாம, கேள்விக்கு பதில் சொல்லாம ஆயிடுச்சா? அன்புனா என்ன, வாட் இஸ் லவ் கேட்கல, யாரும் ஒருத்தர் சொல்லுங்க. ஓகே, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அன்பு. ஓகே, வேற ஏதாவது இருக்கா? ஓகே, அப்பனா இப்போ நம்ம ஒரு வாட் இஸ் லவ் இல்ல ஒரு கேள்வி நம்ம கேட்டோம் அப்படின்னா அதுக்கு நிறைய பதில்கள் வரும், நிறைய ஆன்சர்ஸ் நமக்கு வரும். இப்போ சில ஆன்சர்ஸ் எப்படி வரலாம், இப்போ நீங்க வந்து டிக்ஷனரியில போயிட்டு வாட் இஸ் லவ் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா என்ன பண்ணணும், டிக்ஷனரி அது ஒரு விளக்கம் கொடுக்கும். அப்படின்னா டிக்ஷனரி கொடுக்குற விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, a strong feeling when you like somebody or something. ஒரு strong feeling ஆகுது. அந்த strong feeling நீங்க யாருன்னா ஒருத்தரை இஷ்டப்படும் போது இல்ல ஏதாவது ஒரு பொருளை நீங்க இஷ்டப்படும் போது அது மேல ஒரு strong feeling தான் அன்பு அப்படின்னு டிக்ஷனரி சொல்லுது. டிக்ஷனரி. இப்போ நான் உங்களை கேட்ட நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, தன் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்கிறது, இல்லைன்னா அகாப்பே அன்பு. அப்போ அகாப்பே அன்புனாக்கா அகாப்பேன்னு என்ன பண்ணுவீங்க, என்ன சொல்லுவீங்க? அன்கண்டிஷனல். இப்போ நான் மறுபடியும் கேட்கிறேன், அன்கண்டிஷனல் என்ன? என்ன எதிர்பார்க்காம, என்ன எதிர்பார்க்காம என்ன? எல்லாத்துக்கும் என்ன இருக்கும், நம்ம சொல்ற எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சரு, ஒரு ஆன்சருக்கு ஒரு கேள்வி நமக்கு வந்துனே தான் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் நம்ம கிளியர் பண்ணிடலாம். அது பதில் சொல்றது என்னன்னா, தன் சகோதரனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறது என்னங்க, அன்பு. அது ஒரு ஆன்சர் தானே, ஆன்சர் தானே அது. இப்போ ஒரு வசனம் வாசிச்சு பார்க்கலாமா? ஒரு வசனம் வாசிச்சு பார்க்கலாமா? அந்த வசனம் என்ன சொல்லுது நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அந்த வசனம் வாசிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுத்தரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம்
ஒன்றும் இல்லை. இப்போ இந்த கொடுத்த ஆன்சர், என்ன ஆன்சர் கொடுத்தீங்களோ அந்த ஆன்சருக்கு இந்த வசனத்தை கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணிட்டா நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்டா ஆரம்பிச்சாங்க. என்ன ஆன்சர் கொடுத்தோம்? அன்பு போது அதான் சொல்லல. கடைசியில் சொன்னோம், ஒருத்தருக்காக நம் ஜீவனை நாம் கொடுத்துட்டால் அது என்ன என்ன பண்ணலாம்? அது அன்பு. கரெக்ட் தானே? அது ஆன்சர் தான் அது. அப்புறம் நீ வசனம் இல்லையா? அப்படி எழுத்து இல்லையா? அப்படி வசனம் இருக்குது. அப்புறம் அப்படி வசனம் இருக்குது அப்படின்னாக்கா அது நமக்கு சரியா புரியல. அப்ப இங்க பவுல் என்ன சொல்றாங்கன்னாக்கா, இப்ப அந்த வசனம் அப்படி படிங்க. பவுல் சொல்றது பாருங்க, படிங்க பழைய வசனத்தை. எனக்கு உண்டான எனக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப எனக்கு உண்டாயிருக்கிறது எல்லாமே நான் அன்னதானம் பண்ணினாலும் இப்ப இதுக்கு என்ன சொல்றீங்க? இந்த ஒரு ஆக்ட், இந்த ஒரு கிரியை என்னது? எனக்கு உண்டானது எல்லாமே நானு அன்னதானம் பண்றேன்றது அந்த ஆக்ட் என்னது? அந்த கிரியை என்னது? பலி தானே, சாக்ரிஃபைஸ் தானே. அப்ப நான் பலி கொடுக்கிறேன். எனக்கு உண்டானது எல்லாமே நான் பலி கொடுக்கிறேன். அப்ப சொல்றேன், நான் எனக்கு உண்டானது எல்லாமே நான் பலி கொடுத்தாலும் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் பரவாயில்ல, என் சரீரத்தை நான் என்ன பண்றேன்? சுட்டரிக்க கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் அப்புறம் இது அன்பு. நான் இது என்னது? இப்போ இந்த சாக்ரிஃபைஸ் போய் நம்ம எல்லாம் கொடுத்துட்டோம். என்னவே நான் பலியாய் அர்ப்பணிச்சுட்டேன். அப்ப என்னவே நான் பலியா அர்ப்பணிச்சது அன்பு அப்படின்னாக்கா, இப்போ கேட்கிறாரு, இதெல்லாம் நான் பண்ணி எனக்கு அன்பு இல்லைன்னா அப்புறம் இதெல்லாம் அன்பா? இல்லைன்னு சொல்ல முடியாது. அது அன்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்புறம் லாஸ்ட்ல புரிஞ்சிடும் நான் என்ன சொல்றேன். அப்புறம் இதெல்லாம் செய்தாலும் அன்பு ஒண்ணு இல்லை அப்படின்னாக்கா அதனால என்ன பிரயோஜனம் சொல்லும் போது, கண்டிப்பா இது எல்லாமே அன்புடைய பரிபூர்ணங்கள் அல்ல. இதெல்லாமே ஒரு அன்பு தான். இது பாருங்க, ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்குறது அன்பு இல்லையாது, அன்பு தான். ஒருத்தருக்காக நம்மளவே சுட்டேரிக்க கொடுக்குறது அன்பு இல்லையாது, அன்பு தான் அது. ஆனா அதெல்லாம் என்ன இல்லைங்களா, அந்த லவ்வுடைய கம்ப்ளீஷன் அல்ல. அப்ப லவ்வுடைய கம்ப்ளீஷன் என்ன அப்படின்னாக்கா கண்டிப்பா நம்மளோட ஈஸியா வந்து கொடுக்க. இது ஒரு சாதாரணமான வார்த்தை, ஒரு சாதாரணமான ஒரு சப்ஜெக்ட். யாரும் என்ன சொல்லலாம், தேவன்பு எல்லாரும் நம்ம பேசலாம். ஆனா அந்த தேவன்பு நம்ம கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா அது சாதாரணமான விஷயம் இல்ல. அது எப்ப நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறோமோ அப்ப நம்முடைய கவிதை நம்ம வச்சு பண்ண அந்த அன்புல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள நம்மளை வச்சு பார்ப்போம். நம்ம தெரியும் நம்ம எந்த அளவுக்கு தேவனுக்குள்ள வாழ ஒரு சிருஷ்டியா இருக்கிறோம்னு சொல்லி நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அப்ப நீங்க அன்பு என்னன்னு புரியணும் அப்படின்னாக்கா அதுக்கு அந்த வசனம் என்ன வசனம் இல்ல. இப்ப அந்த வசனம் பாருங்க. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். உங்களுக்கு அன்பு என்ன தெரியணும், என்ன வேணும்? அன்பு என்ன யாருங்களா? தேவன் தான் அன்பு. இப்ப நம்ம அன்பு தெரியல, நமக்கு புரியல, நம்ம சொல்ல முடியல. அன்பு என்ன நமக்கு சொல்ல முடியல. அப்ப அன்பு என்ன நமக்கு சொல்ல முடியல அப்படின்னாக்கா இந்த அன்பை எப்படி புரிஞ்சுக்கலாம்? தேவன் ஒருவேளை புரியலாம். நாம் தேவனை புரிய முயற்சி பண்ணி நம்ம ஒருவேளை தேவனை புரிஞ்சுட்டோம் அப்படின்னாக்கா அன்பு என்ன நமக்கு புரிஞ்சிடும். புரியுதா உங்களுக்கு? அன்பு என்ன நமக்கு புரியல. அப்ப அன்பு ஏன் நமக்கு புரியல அப்படின்னாக்கா நமக்கு அதோட கிளாரிட்டி நமக்கு இல்ல. அப்ப இந்த அன்பு யாரு? தேவனே அன்பா இருக்கிறாருன்னு சொல்லிச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ தேவனை புரிய ஆரம்பிக்கலாம். தேவனை நாம் புரிய ஆரம்பிக்கும் போது தேவன் தான் அன்புன்னு சொல்லும் போது அந்த அன்பு நமக்கு ஈஸியா புரிஞ்சிடலாம் ஈஸியாக. அப்புறம் இப்போ தேவனை புரிந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் தேவனை புரியுது அப்படின்னாக்கா தேவனை அல்ல, தேவன் அன்பா இருக்கிறார்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கொள்ள ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் பாருங்க, தேவன் அன்பா இருக்கிறார் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த லவ் அப்படின்ற இந்த அன்புன்ற ஒரு கேரக்டர் என்ன மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்கா என்ன மனுஷனுக்குள்ளவே இயல்பா அன்பு உருவாகுதா? எல்லா மனுஷனுக்கும் என்னது, எல்லா மனிதருக்கும் அவனுடைய மனசுக்குள்ள இருந்து அன்புன்ற ஒரு கேரக்டர் ஆட்டோமேட்டிக்காவே அன்புன்ற உணர்வு என்ன ஆட்டோமேட்டிக்காவே வருது. அப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா லவ் இஸ் a feeling or an emotion. அன்புன்ற ஒரு ஃபீலிங் இல்லைன்னா அது ஒரு எமோஷன். அது என்ன ஆகுது? அது நம்முடைய மனதிலிருந்து உருவாகுது. புரியுதா? இப்போ நம்ம படிச்ச ஒரு அன்பு அது நம்ம மனதிலிருந்து உருவாகுதா? இப்ப நார்மலா பாருங்க, நமக்கு மனைவி இருக்கிறாங்களா, நம்ம பசங்க இருக்கிறாங்களா, இப்போ இவங்க மேல அன்பு யாரா சொல்லி கொடுத்து வந்துச்சா? யாரா சொல்லி கொடுத்தாங்க அன்பு யாருன்னா? அப்ப என்ன நம்ம இருதயத்துல இருந்தது, நம்ம இருதயத்துல இருந்த அன்பு என்ன ஆட்டோமேட்டிக்காவே
நம் இருதயத்திலிருந்தே இந்த மாதிரி நேசத்துக்கும் இந்த மாதிரி நம்முடைய மனைவி பிள்ளைகளுக்கு வர அன்பு, இதுதான் தேவன் அன்பா இருக்கிறாரு. அந்த மீனிங்கா, அந்த அர்த்தமா? தேவன் அந்த அர்த்தமா? இல்ல பாருங்க, இப்ப இந்த அன்பு எடுத்துக்கலாம்ப்பா. இப்ப நமக்குள்ள மனசுக்குள்ள உருவாக்குற அன்பு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மனசுக்குள்ள உருவாக்குற இந்த அன்பு, இது வந்து எப்படி இருக்கலாம்னாக்கா, நம்ம தேவனுக்கு கம்பேர் பண்ணும்போது இது தேவனுடைய அன்புக்கு சமமாகுமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த அன்பு பிரேக் ஆகுமா? நம்ம மனசுக்குள்ள தோன்ற அன்பு அது ஒடியுதா? இப்ப பாருங்க, நம்ம வந்து யங்ஸ்டர்ஸ் இருக்கும்போது சில பெண்கள் லவ் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணுவோம்? சில பேர் நம்ம ஒரு பெண்ணை நேசிப்போம், வேற பெண்ணை என்ன பண்ணிப்போம்? அப்புறம் என்ன ஆகுது? லவ் பிரேக் ஆகுது இல்லை? அது பசங்க வளர்க்குவோம். அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க? நம்முடைய அன்புக்கு ஈரா இருக்க மாட்டாங்க. அப்ப நம்முடைய அன்புக்கு தகுதி இல்லாம ஆயிடுவாங்க. அப்ப என்ன ஆயிடுவாங்க? அன்பு ஓடா, நீ என்ன என் பையன், நான் என்ன வாப்ப. அப்புறம் என்ன இருக்குதுங்களா? இந்த மாதிரி மனதுல உருவாகிற அன்புக்கு எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்குது. ஆனா தேவனுடைய அன்பு என்ன வந்து ஒரு அன்புன்னு சொல்லி என்ன பண்ண, நம்ம சில வசனம் படிச்சு நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் பாருங்க. இப்ப நம்ம படிக்கிற எல்லா வசனங்களும் ரொம்ப புதுசான வசனம் ஒண்ணுமே இல்லை. இது எல்லாமே நம்ம பேசிக் கிளாஸ்ல நம்ம படிச்சிருக்கோம். ஆனா பேசிக் கிளாஸ்ல படிச்சிருந்தாலும் இந்த கிளாஸ் நம்ம எப்படி எடுத்துட்டு போகிறோம்னாக்கா, இந்த அன்புன்னு ஒரு டீம் நம்ம வச்சிருக்கிறோம். நான் சொல்லுவேன் உங்களுக்கு என்னன்னு சொல்லி, எல்லா வசனமும் அந்த தீம்குள்ள தான் படிப்போம். பாருங்க, வசனம் வாசிச்சு பாருங்க. இப்போ யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். John 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒரு தேவனுடைய அன்பு அப்படின்னு சொல்லும்போது அதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம், இது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னாக்கா, God's love is in his heart. அப்படி மனசுல இருக்குது. அந்த மனசுல இருக்கிற அந்த அன்பு தேவன் எப்படி வெளிப்படுத்துவாரு, இல்ல அந்த அன்பு எப்படி காட்டுவாருனாக்கா, அந்த அன்பை அவர் யார் மேல காட்டுறாரோ அந்த காட்டுற நபர்கள் they are very precious, they have high value. தேவன் யாரை நேசிக்கிறாரோ அந்த நேசிக்கிற ஆட்கள் யாருமே என்ன இல்லை, அவங்க யாரும் ஒரு சாதாரண ஆட்கள் அல்ல. தேவன் நேசிக்கிற ஆட்கள் யாருமே ஒரு சாதாரண ஆட்கள் அல்ல. அந்த ஜனத்தை தேவன் அதிகமாய் நேசிக்கிறதுனாலும் அவங்க தேவன் எஸ்டிமேட் ஐ எஸ்டிம் சொல்லலாம். தேவன் அவங்க வந்து ஐ எஸ்டிமா வச்சிருப்பாரு. தேவன் அவங்க வந்து ஒரு ப்ரீஷியஸா வச்சிருப்பாரு. தேவன் அவங்க வந்து என்ன பண்ணலாம், ஐ வேல்யூ, ரொம்ப விலை உயர்ந்தவர்கள் அப்படின்னு தேவன் ஒருத்தர் நினைச்சாக்கா தேவன் என்ன பண்ணுவாங்களா, அவருக்கு ஒரு அன்பு செய்வார். என்ன டிஃபரன்ஸ் சரிங்களா? அந்த அன்பு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம ஒரு அன்பு செய்தா, இப்ப அதான் பவுல் படிச்சல, பவுல் என்ன சொன்னார்னா, எனக்கு உண்டானது எல்லாமே நானு ஏழைகளுக்கு கொடுத்துட்டேன், என்னுடைய தேகத்தை நானு ஏழைக்கு கொடுத்துட்டேன், இதை சொன்னார் இல்ல. இப்போ இப்படி பவுல் ஒருத்தருக்கு செய்யறதுனால இது யாருக்கு செய்யப்பட்டதோ அந்த செய்யப்பட்டவருக்கு இதனால ஒரு லாபமா? பவுல் யாருக்கு செய்தாரோ அந்த செய்யப்பட்ட ஆளுக்கு இதனால லாபமா? கண்டிப்பா லாபம் தான். ஆனா தேவன் அப்படி இல்லை. தேவன் ஒருத்தர் நேசிக்கிறார் அப்படின்னாக்கா அந்த நேசிக்கப்படுற அந்த ஆள் வந்து தேவனுடைய பார்வையில பிரீஷியஸான ஒரு ஆளு, விலை உயர்ந்த ஒரு ஆளு. அந்த விலை உயர்ந்த ஆளுக்கு தேவன் தன் அன்பை காட்டினார் அப்படின்னா அந்த ஆள் என்ன வருமா? Yes, get the highest benefit. வித்தியாசம் புரியுதா? நம்ம பவுல் சொல்ற வசனத்துக்கும் தேவனுடைய அன்புன்னு சொல்ற வசனத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் ஒருத்தர் மேல அன்பு காமிச்சார் அப்படின்னாக்கா அந்த யார் மேல அன்பு காமிக்கிறாரோ அந்த ஆளுக்கு என்ன வரணும்? அந்த அன்புனால ஹையஸ்ட் பெனிஃபிட். இப்போ நீங்க பவுல் இது ஜஸ்ட் கம்பேர் பண்ணலாம். இப்போ பவுல் ஒருத்தருக்கு பசிக்கு இருந்துச்சு, எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டாரு, அந்த ஆளுக்கு இது ஹையஸ்ட் பெனிஃபிட்டா? இது ஹையஸ்ட் பெனிஃபிட்டா? இதோ ஹையஸ்டா ஒருத்தர் அன்பு செய்யறதா, இதான் தேவன் அன்பு செய்யறதா ஹையஸ்ட் அதான் எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்புறம் கண்டிப்பா என்ன வித்து அப்ப சாப்பாடு கொடுத்தாரு, அவ்வளவுதான். இப்ப தேவன் அன்பு காமிச்சாரு. இப்ப தேவன் காமிச்ச அன்பு எப்படி வந்துச்சு? என்ன அவருக்கு? he got the highest reward, highest benefit. அப்ப தேவன் எப்படி செய்யலாம் அவருக்கு? தேவன் அன்பு காமிக்கும் போது தேவன் ஏன் அப்படி அவருக்கு செய்யணும்? செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இப்போ தேவன் யாரை அன்பு காட்டுறாரோ அந்த அன்பு காட்டுறாரு, அந்த அன்புக்கு தகுதியானவர்களா?
ஒருத்தர் போய் ஐஏஎஸ் பெனிஃபிட் தரணும், இவர் வந்து நல்லா இருக்கட்டும், நம்ம செய்யற ஒரு கிரியனால மிகுந்த லாபம் என்ன ஆகட்டும் இவருக்கு கிடைக்கட்டும்னு ஒரு காரியம் செய்யும் போது அந்த காரியம் பெற்றுக்கொள்ற ஆளு அவ்வளவு தகுதியானாலான்னு கேட்கிறேன். அவங்க இல்ல இன்னொரு விஷயம் என்ன படிக்கலாம் அப்படின்னாக்கா, இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மை வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இந்த வசனம் என்ன சொல்றது பாத்தீங்கன்னாக்கா, அவங்க தகுதியானவர்கள் அல்ல. அப்ப இதை நீங்க ரிவர்ஸ் போட்டீங்க அப்படின்னாக்கா, இப்போ தேவன் ஒருத்தர் மேல அன்பு காட்டுறதுக்கு யார் மேல அன்பு காட்டணுமோ அந்த அன்பு காட்டுற ஆளுக்கு ஏதாவது தகுதிகள் தேவையா? தேவன் அன்பு செய்யறாரு, தகுதியா இருக்கணுமா? ஆள் தகுதியா இருக்கணுமா? புரியுதுங்களா? எப்படி சொல்றேன்னாக்கா, the person who shows is more important than the person who is shown. அந்த அன்பை யார் காண்பிக்கிறாரோ அவர் தான் என்ன இங்க அவர் ரொம்ப முக்கியம். அப்ப ஒருத்தர் அன்பு காமிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டார் அப்படின்னாக்கா அந்த பக்கம் இருக்கிற ஆளு யாரா இருந்தாலும் என்ன இல்ல. இப்ப தேவனுக்கு அப்படி இருக்குதா? யோசிச்சு பாருங்க, தேவனுக்கு அந்த மாதிரி இருக்குதா? தேவனுக்கு உலகத்தை நேசித்தாரா? வசனம் படிச்சோமா? அந்த வசனம் மறுபடியும் படிங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனுக்கு. என்ன சொல்றாங்க? மறுபடியும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். அவன் என்ன யோசிக்கிறான்? தேவனே அவன் கெட்டு போக கூடாது. அப்பனா இவனுடைய லவ்ல அவனுக்கு ஹையஸ்ட் ரிவார்ட் கிடைக்கணும் அப்படிதான் தேவன் யோசிக்கிறாரு. அப்ப அவன் கெட்டு போக கூடாது, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு செய்தார். அப்ப தேவன் ஒருத்தர் அன்பு செய்திருக்காரு தானே. அப்ப தேவன் ஒருத்தரை அன்பு செய்யும் போது அந்த அன்பை பெற்றுக்கொள்ற ஆளுக்கு அந்த அன்பை பெற்றுக்கொள்ற தகுதி தேவையா? தகுதி பார்த்து செய்யறாங்க தேவனே. அப்ப இந்த ஆதாரத்தில் இருக்கிற சந்ததி எல்லாருக்குமே இந்த தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்றதுக்கும் இல்லைன்னா இயேசுடைய அந்த ஈடுபலிய தேவன் நமக்காக கொடுக்கறதுக்கும் நாம் எல்லாரும் அந்த அன்புக்குள்ள தகுதியானவர்களா? அப்புறம் என்ன தேவனுடைய அன்புல? தேவனுடைய அன்புல ஃபர்ஸ்ட் ஒரு அன்பு காரணம் என்ன அப்படின்னாக்கா, ஹையஸ்ட் ரிவார்டு. அந்த ஹையஸ்ட் ரிவார்டு அவருக்கு கிடைக்கிறதுனால இந்த பக்கம் என்ன தெரியுங்களா? இப்ப ஒருத்தர் ஹையஸ்ட் ரிவார்டு தராரு, அந்த ஹையஸ்ட் ரிவார்டு ஒருத்தர் கொடுக்கும்போது இந்த பக்கம் என்ன நடக்குது தெரியுமான்னு கேட்கிறேன். இந்த பக்கம் என்ன நடக்குது? இப்ப உங்களுக்கு எல்லாரும் ஹையஸ்ட் ரிவார்டு, நமக்கு எல்லாரும் ஹையஸ்ட் ரிவார்டு இதை தேவன் நமக்கு கொடுக்குறாரு. ஏன் தேவன் என்ன பண்றாருல? அன்பு செய்திருக்கிறாரு. அப்ப நமக்கு இந்த ரிவார்டு கொடுக்கும்போது ஆப்போசிட் என்ன ஆகுதுன்னு கேட்கிறேன். ஒரு லாஸ் தானே. அப்ப என்னங்களா ஒரு ரியல் லவ்ன்றது என்னன்னாக்கா, டினை செல்ஃப், டினை என்னன்னா செல்ஃப் சாக்ரிஃபைஸ், நோ செல்ஃபிஷ்னஸ், இதெல்லாமே நம்ம என்ன பண்ணலாம். அப்பனா செல்ஃப் லாஸ்ல ஆப்போசிட்டா இருக்கிற ஒரு ஆளுக்கு நமக்கு ஏற்ற ஆளா இருக்கட்டும், ஏற்ற ஆளா இல்லாம இருக்கட்டும், எனக்கு உகந்த மாதிரி இருக்கட்டும், எனக்கு உகந்த மாதிரி இல்லாம இருக்கட்டும், என் பேச்சு கேட்கிற ஆளா இருக்கட்டும், என் பேச்சு கேட்காம இருக்கிற ஆளா இருக்கட்டும், எனக்கு கிட்ட இருக்கிற ஆளா இருக்கட்டும், எனக்கு தூரம் இருக்கிற ஆளா இருக்கட்டும், ஆனாலும் எனக்கு லாஸ் ஆனாலும் நான் இந்த அன்பை யார் மேல காட்டுறனோ அவருக்கு என்ன கிடைக்கணும்? எஸ் கெட் தி கிரேட்டஸ்ட் பெனிஃபிட். இதானங்களா? இதுதான் தேவன் இந்த மனிதர் குலத்தின் மேல வைத்திருக்கிற ஒரு அன்பு. பாருங்க, தேவனுக்கு எல்லா மனிதர்கள் என்னதான்? ஆதாம் குலத்துல எல்லா மனிதர்கள் தேவனுக்கு யார் தான்? எல்லாம் பிரீஷியஸ் தானே. எல்லா மனிதர்களும் தேவன் தேவை தானே. எல்லா மனிதர்களும் தேவனுடைய பார்வையில ரொம்ப பிரீஷியஸான ஜனங்க. இந்த பிரீஷியஸான ஜனங்க இருக்கிறதுனால தேவன் என்ன பண்ணலாம்? எல்லா மனித குலத்துக்காக என்ன பண்ணிருக்காரு? தன்னுடைய அன்பை அவர் காட்டும் போது அந்த அன்பை தன்னை டினை பண்ணிட்டு, தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ண வச்சுட்டு, தனக்கு உண்டானது எல்லாமே வெறுத்து என்ன பண்ணிடலாம்? தன்னுடைய மகனை கல்வாரியில கொடுத்ததுதான் தேவனுடைய ஒரு முழுமையான ஒரு அன்பு. அப்ப இப்ப என்ன கத்துக்கணும்? என்ன கத்துக்கணும்? என்ன கத்துக்கணும்? அது என்ன விஷயம் நம்ம கத்துக்கணும் கேட்டேன். நம்ம ஒருத்தர் அன்பு செய்யணும் அப்படின்னாக்கா அந்த அன்புல என்ன ஆகணும்? செல்ஃப் லாஸ் ஆகணும், செல்ஃப் டினை இருக்கணும், நம்முடைய எந்த விருப்பமும் நடக்காது,
ஆனா நாம் யாரை அன்பு செய்தாலும் அந்த அன்புக்கு அவர் தகுதியானவரா இருந்தாரா இல்லையா அது கணக்கு இல்ல, அன்பு செய்தால்தான் கணக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணோம், தேவன் எப்படி ஒருத்தர் அன்பு செய்தாரோ அந்த மாதிரி நம்ம அன்பு செய்யணும். இன்னும் சில வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. லவ்ல என்ன வருது அப்படின்னாக்கா இவாலுவேஷன் வருதுல்ல. அன்புல இவாலுவேஷன் வருமா, நீ யாரு, என்ன மாதிரி ஆளு, என்ன செய்திருக்கிற அப்படின்னு தேவன் இவாலுவேட் பண்ணிட்டு ஒருத்தர் அன்பு காட்டுறா அப்படின்னு சொல்லி வசனம் படிச்சு பார்த்தோம்னாக்கா தேவன் அப்படி காட்டுறது இல்லை. பாருங்க வசனம் வாசிக்கிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. பாருங்க இங்க பாருங்க, இந்த வசனத்துல உங்களுக்கு அந்த பெனிஃபிட் சொல்வாரு. இன்னொரு படிங்க வசனத்தை. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கள். இப்ப அந்த ஒரு பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்டா, தேவன் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறாரு. அந்த அன்பு வைத்ததுனால தேவன் நம்மள தேவனுடைய பிள்ளைகள் சொல்லி கூப்பிட்டுருக்கிறாரு. அந்த தேவனுடைய பிள்ளைகள் சொல்லி கூப்பிட்டு இருக்கிற அந்த அன்பு எவ்வளவு பெருசு நீங்க கொஞ்சம் பாருங்க. அப்புறம் என்ன, அவரை வெறுத்து அவர் யார் மேல அன்பு காட்டுறாரோ அந்த அன்பு காட்டுறவங்களுக்கு ஒரு கிரேட்டஸ்ட் பெனிஃபிட் பண்ணணும் தான் தேவனாக செய்திருக்கிறாரு. ஒரு பாயிண்ட் ஆச்சுல. இன்னொரு வருஷம் பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4-5. தேவனும் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கொண்ட தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். என்ன எப்படி கம்பேர் பண்ணிக்கிறீங்களா, நம்ம எந்த நிலைமையில இருந்தோம், எப்படி இருந்த நம்மை தேவன் என்ன பண்ணிருக்காங்களா, அவருடைய அன்புனால, பெரிதான அன்புனால நம்மை அன்பு செய்து நாம் பாவத்துல மறைத்திருக்கிற நம்மை என்ன பண்ணலாம், இயேசு கிறிஸ்து நம்மை சேர்த்து உயிர்ப்பித்திருக்கிறாரு. ஒரு லைன்ல என்ன சொல்றா அப்படின்னாக்கா, the true love is the person who have been loved have got the greatest benefit. யாரை அன்பு செய்தாரோ அவங்க தான் greatest benefit-ஆக கிடைச்சிருக்குது. இதை நம்ம ஆக்சுவலி முக்கியமான ஒரு தீம் நம்ம இதுல சொல்ல விருப்பப்படுறோம். அப்போ இப்போ தேவன் இயேசுவை பலி கொடுத்தாரு. அப்போ இயேசுவை பலி கொடுத்தது அன்புன்னு எடுத்துக்கினாலும் இந்த பலி கூட இந்த 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 பலி கூட என்னெல்லாம் ஆட் ஆயிருக்குது இல்லைன்னா இந்த பலியை எழுதினப்போ ஒரு கம்ப்ளீட் லவ்னு சொல்லலாம். நம்ம அப்படி சொன்னோம், சாக்ரிஃபைஸ் பண்றது லவ் தான், ஆனா அது கம்ப்ளீட் அல்ல. அப்புறம் தேவனும் சாக்ரிஃபைஸ் பண்ணாரு. யார? இயேசுவை சாக்ரிஃபைஸ் பண்ணாரு. அப்புறம் தேவன் இயேசுவை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்தாலும் அது கூட என்ன ஆகும்னா ஒரு கம்ப்ளீட் லவ் இல்ல. ஆனா அந்த சாக்ரிஃபைஸ் அவர் பண்ணும்போது அந்த சாக்ரிஃபைஸ் கூட அவர் என்ன மாதிரி ஒரு மனப்பக்குவத்தில் இருந்தாரு, இல்ல அவருடைய மனசு எப்படி இருந்துச்சு என்ன பண்ணலாம். சில வசனம் வாசிக்கலாம், புரியும் பாருங்க. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 4-5. நீடிய அன்பு அன்பு நீடிய சாந்தமும் தயவு உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. இந்த இந்த எல்லா பாயிண்ட்ஸ் நீங்க ஜஸ்ட் இப்போ இயேசுடைய ransom எடுத்துக்கோங்க. இயேசுடைய ransom sacrifice. இப்போ இயேசு கிறிஸ்துவை இந்த ransom sacrifice கொடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மனித குலம் எல்லாமே தேவனிலிருந்து எவ்வளவு தூரம் போயிருக்கிறாங்க. இந்த மனித குலம் தேவனுக்கு விரோதமா செய்திருக்கிற ஒவ்வொரு காரியங்கள், ஒவ்வொரு விஷயங்கள் எல்லாமே தேவனுக்கு முன்னாடி நல்லா வந்து போகுது. அப்புறம் இவ்வளோ காரியங்கள் தேவனுக்கு முன்னாடி வந்து போகும்போது இப்ப தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கணும், வெறும் ransom கொடுத்தது மாத்திரம் இல்ல. இப்ப இங்க என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, படிங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படிங்க. அன்பு நீடிய சாந்தமும். பாருங்க என்ன சொல்றாருல, அன்பு நீடிய சாந்தமா இருக்குது. இது ransom கொடுக்கிறதுக்கு முன்னாடியும் தேவன் அப்படிதான் இருந்தாரு. இப்ப ransom sacrifice கொடுத்துட்டாரு தானே. இப்ப ransom sacrifice கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த அன்பு அதே நீடிய சாந்தம் கண்டினியூ பண்ணா இன்னைக்கு தேவன் இதே மாதிரி நீடிய சாந்தமா இருக்கிறாரா? இருக்கிறது இல்லைங்களா? அப்புறம் இன்னைக்கு தேவன் என்ன மெயின்டைன் பண்றாரு? அந்த அந்த அன்பு, அந்த ஏன் ஒரு அன்பு அப்படின்னு சொல்லுதுனாக்கா, அந்த அன்புக்குள்ள எல்லா குணலட்சணங்கள் யாருக்குள்ள ஃபர்ஸ்ட் இருக்குதுனாக்கா அது பிதாவாகிய தேவனுக்குள்ள இருக்குது. இப்ப பிதாவாகிய தேவனுக்குள்ள என்ன இருந்துச்சோ அது என்ன அப்புறமா அப்புறம் படிக்கலாது அவருக்குள்ள இருந்த அதே கேரக்டர் இயேசுக்குள்ள வருது.
அப்ப இயேசு எப்படி அதை கத்துக்கினாரு? அதை நம்ம படிச்சா நம்ம புரிஞ்சிடும். அப்ப இயேசுக்குள்ள என்ன இருக்குதோ இயேசு சொல்லிட்டு போறாரு நம்ம போகும்போது. என்ன சொல்ல தெரியுங்களா? ஒரு பெரிய அன்பு ஒண்ணும் இல்ல, தன் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒருத்தன் ஜீவனை கொடுக்குறதுதான் ஒரு பெரிய அன்பு இயேசு நம்ம சொல்லிட்டு போவாரு. அப்ப நான் ஃபர்ஸ்ட் தேவனுடைய அன்புனா என்ன, அந்த அன்புக்குள்ள இயேசு எப்படி வளர்ந்தாரு, இயேசு நம்ம இங்க இருந்து போகும்போது நமக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு போனாரு, அப்பனா தேவன் எப்படி அன்பா இருக்கிறாரோ அந்த மாதிரி இயேசுவை பின்பற்ற எல்லாருமே அந்த கம்ப்ளீஷனுக்குள்ள வரணுமான்றது நம்ம கன்க்ளூட் பண்ணும்போது நமக்கு புரிஞ்சிடும். அப்ப பாருங்க, இப்போ தேவன் அந்த ஆரம்ப காலத்துல கூட நீடிய பொறுமையா இருந்திருக்கிறாரு. அந்த நீடிய பொறுமையா இருந்தது மாத்திரம் இல்லாம இயேசுவோட ரான்சமா கொடுத்துட்டாரு. ரான்சமா கொடுத்ததுனால என்ன தெரியுதுனாக்கா தேவனோட அன்பு நமக்கு தெரியுது. தெரிஞ்சு இப்ப என்ன பண்ற திருப்போம் பாருங்க. இந்த காலகட்டம் நீங்க பாத்தீங்கன்னா அப்புறம் எவ்வளவு ஒரு பொறுமையை காக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த வசனத்தை பழைய ஏற்பாடு என்ன இருக்குது, பழைய ஏற்பாடு பக்தர்களே தேவனை டிஃபைன் பண்ணும்போது அவங்க எழுதுவாங்க, தேவனை பத்தி எழுதுவாங்க. என்ன எழுதுவாங்கன்னாக்கா, God, நான் எல்லாம் கோட் பண்ணல, God you are merciful, நீ ரொம்ப இரக்கம் உள்ளவர், நீ ஒழுக்கம் உள்ளவர், நீ நீடிய லாங் சஃபரிங், நீ ரொம்ப நாள் என்ன பண்ற, ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னாக்கா, இல்ல ஒரு விஷயம் உனக்கு துக்கம் வர மாதிரி நேரிட்டுச்சு அப்படின்னாக்கா, அந்த விஷயத்தை என்ன பண்ற, நீடிய சாந்தமாய் நீடிய பொறுமையாய் அந்த விஷயத்தை நீ அப்படியே வெயிட் பண்ணே இருக்கிற. நீ என்ன பண்ணாது இமீடியட்டா ஒரு காரியம் நடந்தா என்ன பண்ண இமீடியட்டா தேவனே ரியாக்ட் பண்றது இல்ல. அப்ப என்ன பண்றது, அந்த ஒரு காரியத்துக்கு ஒரு லாங் ப்ராசஸ், ஒரு லாங்கா வெயிட் பண்றது. ஏன் தேவன் அப்படி பண்ணணும்? ஏன் தேவன் அந்த மாதிரி, ஏன் அந்த மாதிரி அவர் அன்புன்னு சொல்லும் போது ஏன் அந்த அன்புக்குள்ள ஒரு லாங் சஃபரிங் இருக்குது? எல்லாமே இமீடியட்டா பண்றதுல எல்லாம் நீண்டு இழுத்து பண்றாரு. அப்படி நீண்டு இழுத்து பண்ண வேண்டிய அவசியம் என்ன தேவனுக்கு? அதான் ஏன் என்ன அவசியம் என்ன, டைம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அதான் அன்பு, அன்புனா லாங் சஃபரிங், திரும்ப அன்பா ஏன் அந்த டியூரேஷன் ஏன்? தேவன் எப்படி, தேவன் ஃபர்ஸ்ட் அவன் இந்த மனித குலத்தை காப்பாற்றுறாங்கல்ல, இந்த மனித குலத்தை காப்பாற்றுற இந்த மனிதர்களை அவன் எப்படி எடுத்துக்கிறார், அவன் எப்படி என்றார், how he counts human race imperfect, கரெக்ட், அவருடைய பார்வை இம்பர்ஃபெக்ட் ஆயிடுது. ஆனா இவங்களுக்கு இவ்வளவு வேல்யூ பண்ண வேண்டிய அவசியம் தான், இவங்க எல்லாமே இம்பர்ஃபெக்ட் தானே. ஆனா என்ன பண்றாங்க இவங்க எல்லாருமே வேல்யூஸ் இல்ல. இப்போ இவங்க எல்லாம் வேல்யூ பண்ணல அப்படின்னாக்கா இயேசுடைய ரான்சம் வந்திருக்குமா? அப்ப என்ன அர்த்தம், God values each and every creature. நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், தேவனை வேல்யூ பண்றோம்ல. இந்த வேல்யூ பண்ற வேண்டிய காரணம் என்ன, ஏன் நம்ம வேல்யூ பண்ணணும்? நம்ம வந்து அப்படி அவருடைய இமேஜ்ல உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அப்புறம் வேற எதுக்கு நம்ம வேல்யூ பண்ணணும்? நம்மளுடைய சாயல், நம்மளுடைய சிருஷ்டி எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுடைய கிரியேச்சர், நம்மளுடைய சாயல் இருக்கிறோம், அதுக்காக தேவன் நம்மளை கேர் பண்றாரு, தேவன் நமக்கு நீடிய பொறுமையா இருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு ஆன்சர் தான். ஆனா ஏன் தேவன் இவ்வளவு வெயிட் பண்ணோம்? ஒரு கரெக்டான ஒரு ஆன்சர். இதெல்லாம் கரெக்ட்னு சொல்லலன்னு சொல்ல, இது கரெக்ட் தான். அந்த பாயிண்ட் மட்டும் கரெக்ட் பாயிண்ட் மட்டும் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். தேவன் ஏன் இவ்வளவு ப்ராப்ளம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஏன் அவர் பொறுமையா இருக்கிறாரு? ஒருவரும் கெட்டு போக ஏன் பொறுமையா இருக்காரு தெரியுங்களா? தேவன் இந்த மனித குலத்தை தன்னுடைய சிருஷ்டிகள் என்று தான் உண்டாக்குற சிருஷ்டிகள் என்று என்றாரு. அப்படி என்றது மாத்திரம் அல்லாமல் இந்த சபைக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு. அப்ப சபைக்கு அந்த கொடுக்குற அந்த அட்வைஸை நம்ம என்ன பண்ணலாம், தேவனுக்கு ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஒரு விஷயம் சபைக்கு சொல்லுவாரு பாருங்க, வாசிங்க எபேசியர் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். பாருங்க, நீங்க ஒரு விஷயம் சொல்லிட்டாரு. இப்ப இதுல டைரக்ட் இன்டர்பிரேஷன் எடுத்துக்கிறது இல்ல, இதுல ஒரு ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பண்ணலாம், இதுல எடுத்துக்கலாம். பாருங்க, ஒரு கணவன் மனைவிக்கு சொல்லும்போது நீங்க சொல்ற அந்த லவ் கூட என்னன்னாக்கா சேம் G25 அகாப்பே லவ். அகாப்பேன்னு சொல்லும்போது யாரை நம்ம லவ் பண்றோமோ இல்ல யாரை நம்ம நேசிக்கிறோமோ அவங்க ரொம்ப ப்ரீஷியஸ், தே ஹேவ் ஹையர் வேல்யூ அப்படின்றது தான் இந்த அகாப்பே லவ்க்குள்ள வருவாங்க. அப்ப இப்ப சொல்றாரு, மனைவிகளை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்கா உங்களுடைய சொந்த சரீரத்துக்கு போல பார்க்கணும். இப்ப இந்த தாட்டை நம்ம தேவனை கம்பேர் பண்ண முடியுமா? இந்த தாட்டை தேவன் கம்பேர் பண்ணி பார்க்கலாமா?
அப்புறம் தேவன் அவரால் உண்டாக்கப்பட்டிருக்கிற எல்லா சிருஷ்டிகளையும் எப்படி பார்க்கிறாரு? யாருன்னு பார்க்கிறாரு? சரியான எடுத்துக்க கூடாதீங்க. யாருன்னு பார்க்கிறாரு? இவர்கள் எல்லாருமே என்னுடையவர்கள். they all belong to me. அப்ப இவங்க எல்லாருமே என்னுடையவர்கள் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் பொக்கிஷமா இல்லையா? இதெல்லாம் பிரீஷியஸ் இல்லையா? நான் சொல்றது வெறும் சபை மாத்திரமல்ல. இயேசு ransom sacrifice கொடுக்கும்போது மனிதன் மொத்த மனிதனும் யார்தான் தேவனுக்கு விலை உயர்ந்தப்பட்டவர்கள் தானே. அந்த விலை உயர்ந்தப்பட்டவர்கள் சொல்லி தேவன் என்றதுனால தானே தேவனுக்கு தன்னை சகிக்க முடியுது. இங்க விலை உயர்ந்தவர்கள் சொல்லி என்றதுனால தானே தேவன் தன்னை வெறுக்க முடியுது. கரெக்ட் தானே? தன்னை கிணை பண்ணாம அவர் இயேசு அனுப்ப முடியுமா? அப்புறம் ஏன் அனுப்புறாரு? இந்த ஜனங்கள் இந்த எல்லாரையும் பார்க்கும் யார் தான் இருந்தா? இந்த மனிதர்களுமே யார் தான்? ரொம்ப விலை உயர்ந்தவர்கள். இவங்க எல்லாருமே யாருடைய பங்கு, யாருடைய பாகம்? இவங்க எல்லாருமே என்னுடைய சிருஷ்டிகள். அப்பனா என்னுடைய சிருஷ்டிகள் என்னால் உண்டாக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிகள் என்ன இருக்குது? இது அழிவை நோக்கி போய் இருக்குது. அப்புறம் இந்த அழிவை நோக்கி போய் இருக்கும்போது உண்டாக்கப்பட்டவருக்கு அதனால வழி வராதா? எந்த ஒரு தாக்கம் உண்டாக்காத அவருக்கு? அப்ப கண்டிப்பா என்னங்களா, எப்போ இது என்னதுன்னு ஒரு ஃபீலிங் வருதோ அப்ப கண்டிப்பா என்ன வரும்? அது ஒரு வலி வரும். அந்த வலி வரும்போது அந்த வலி கூட என்ன வரும்? நீங்க எப்படியாவது நம்ம மீட்டெடுக்கணும். அப்ப எப்படியாவது மீட்டெடுக்கணும்னு சொல்லி என்ன வரும்? அதுக்குண்டான திட்டங்கள் எல்லாம் தேவன் தீட்டுவார். அப்பனா தேவன் ஏன் இவ்வளவு ப்ரொலாங் பண்றாரு அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்றது நாம் எல்லாருமே தேவனுடைய ஆட்கள், தேவனுடைய பாகம், நாம் தேவனுக்கு சேர்ந்திருக்கிற நாம் அப்படின்னு யோசிக்கிறார் ஒண்ணு. அடுத்தது ஏன் ப்ரொலாங் பண்றாரு அப்படின்னாக்கா, he knows each and every creature. அவருக்கு என்ன தெரியும்? இந்த மனிதன் யார்? இந்த மனிதனுடைய பலவீனங்கள் என்ன? இந்த பலவீனத்துல இந்த மனுஷன் என்ன யோசிப்பார்? இது தேவன் தெரியாதா? a fallen man எப்படி யோசிப்பான்? ஒரு விழுந்து போன மனுஷன் எப்படி தான் யோசிப்பான்? இப்ப நம்ம விழுந்து போன ஆளாடி நம்ம விழுந்து போன ஆட்கள் இன்னொரு விழுந்து போன ஆட்களை பார்த்து என்ன யோசிப்போம்? நமக்கு தெரியுமா? ஒரு மனிதன் ஒரு இடத்துல விழுற அந்த சந்தர்ப்பம், சூழ்நிலை, அந்த பாவத்துடைய வல்லமை அது நமக்கு தெரியுமா? கண்டிப்பா என்ன? ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு அவங்களுக்கு தெரியும். ஒருத்தர் போய் ஒரு பாவத்துல விழுந்தார் அப்படின்னாக்கா அந்த பாவத்துல விழுற மனுஷனுக்கு தெரியும் அந்த பாவம் எவ்வளவு வல்லமை இருக்குதுன்னு சொல்லி. புரியுதுல? இப்ப இந்த நாள் வேற யாருக்கு இருக்கும்? வெளியில பார்க்க நமக்கு இருக்குமா? அது இந்த பாவத்துல எவ்வளவு வல்லமை இருக்குன்னு. இப்ப நம்ம அந்த பாவம் நம்ம செய்ய மாட்டோம். ஆனா நம்ம வேறொரு பாவம் செய்யவும் இல்லை. அப்போ வேறொரு பாவம் செய்யும் போது அந்த பாவத்துக்குள்ள என்ன வல்லமை இருக்குன்னு அவருக்கு தெரியும். அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் என்னென்ன பாவங்கள் பண்றாங்களோ அந்த பாவத்துக்குள்ள வல்லமைகள் அவர்களுக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அப்ப ஒண்ணு நம்ம ஃபீல் பண்ணலாம், என்னடா இது இவ்வளவு ஒரு வீக்னஸ் இருக்கிறது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணலாம். இந்த ஃபீலிங் அது யாருக்கு புரியும்? யாருக்கும் புரியாது. யாருக்கு புரியும் அப்படின்னாக்கா அது தேவன் நல்லாவே புரியும். அப்ப தேவன் தெரியும் இந்த சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் வந்துட்டாக்கா ஒரு மனுஷன் இப்படிதான் நடக்குமா. அப்போ இப்படி நடக்குமான்னு ஒரு பாடி தெரியும் போது இந்த மனுஷனை உடனே தீர்ப்பு செய்ய முடியுமா? இமிடியேட் ஜட்ஜ் பண்ண முடியுமா? பரவாயில்ல, வெறும் ரான்சம் கொடுத்தது மாத்திரம் இல்ல, அந்த ரான்சம் சாக்ரிஃபைஸ் கூட தேவன் என்னெல்லாம் ஆட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ப்ரொலாங் லாங் சஃபரிங் கூட என்ன பண்றாங்க? அது லாங் சஃபரிங் அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு வாய்ப்பு கொடுக்க முடியுமா? ஏதாவது ஒரு வாய்ப்புல அவன் மாறத்துக்கு உண்டான சந்தர்ப்பங்களை உருவாக்க முடியுமா? அவனை நம்ம மாற்ற முடியுமா? ஏன்னா இப்போ ஒரு மனிதனை தேவனாலேயே மாற்ற முடியல அப்படின்னாக்கா யார் மாற்ற முடியும்? தேவனாலே ஒருத்தர் மாற்ற முடியல, யார் மாற்ற முடியும்? அப்ப தேவன் என்ன பண்ணணும்? இப்போ அந்த மனிதனை மாற்றத்துக்கு உண்டான எல்லா பிரயாசங்கள் யார்தான் எடுக்கணும்? தேவன் எடுக்கணும். அப்ப என்ன பண்றாரு தேவன்? அந்த பிரயாசங்கள் அவர் இருக்கிறதுனால தான் ஒரு மனுஷனுக்கு ஈடுபடி கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் அந்த ஈடுபடி கூட என்ன சேர்க்கிறார் அப்படின்னாக்கா ஒரு லாங் சஃபரிங் நீடித்து என்ன பண்றாரு? அவனுக்காகவே பொறுமையா காத்து இருக்கிறாரு. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, நீடிய அன்பு, நீடிய சாந்தமும் தயவு உள்ளது. நம்ம எக்ஸ்பிளைன் லவ் இஸ் கைண்ட். அது தயவு உள்ளதுங்கறான். அப்புறம் இது என்ன காமிக்கிறாரு? இப்ப தேவன் தயவு உள்ளவங்களா? அப்புறம் என்ன பண்றாருல? இப்போ நீடிய பொறுமை கொடுக்கிறாரு. இந்த நீடிய பொறுமை கொடுக்கிறது மாத்திரம் இல்லாமல் அவனுக்கு என்ன பண்றாரு? அந்த பொறுமை கொடுக்கல, தயவு காமி, he shows kindness. அப்புறம் என்ன தெரியல? God can understand each and every creature very well. ஒரு சிருஷ்டி யாருக்கு என்ன தெரியும்? நல்லாவே
தேவன் நல்லா புரிய முடியும். நமக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காவே அப்படி நம்ம யாருக்கும் புரிய முடியாது, தேவன் நல்லா புரியும். அப்ப அந்த புரியுறதால என்ன பண்றாருனாக்கா, அவங்க யாரை புரிஞ்சிருக்கிறாரோ அந்த புரிந்தவருக்கு தயவு காட்டுறாரு. ஆக்சுவலா செகண்ட் தேர்ட் பாருங்க, அன்புக்கு பொறாமை இல்லை. அன்புக்கு என்ன இல்லைங்களா, தேவனுக்கு இருக்குதுங்களா பொறாமை? தேவன் யாரால பொறாமை காட்ட முடியுமா? சரி, தேவனுடைய பொறாமைக்கு யாரும் நிக்க முடியுமா? இருக்க என்னங்களா? அப்படின்னா தேவனுக்கு என்ன இல்லை அப்படின்னாக்கா, அப்ப பாருங்க லவ்னு சொல்றதுல என்ன வரக்கூடாது, ஒருத்தர் நீங்க அன்பு செய்றீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அன்புக்குள்ள என்ன வரக்கூடாதுனாக்கா பொறாமை வரக்கூடாது. அப்ப தேவனுக்கு என்ன இல்லைனாக்கா பொறாமை இல்லை. அடுத்தது, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது. இது நீங்க படிச்சீங்க என்ன பண்ணிக்கலாம்னாக்கா, நீங்க ஒவ்வொரு ஆக்ட் நீங்க தேவனுக்கு அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, தேவன் மகனை மட்டும் கொடுக்கல, அந்த மகனை கொடுத்தது கூட இதெல்லாமே அவர் கூடவே சேர்த்து கொடுத்ததுனால தான் தேவன் யாராயிட்டாரு, இதுக்கு லவ். புரியுதுல? ஷார்ட்டா ஒரே ஃபார்முலா பண்ணனாக்கா, இதெல்லாம் தேவன் கூட சேர்த்து கொடுத்ததுனால தான் தேவன் அன்பாய் இருக்கிறாரு. இப்போ இந்த அன்பு எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதனால என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. இப்போ நம்ம தேவனை பத்தி படிக்க போறதுல அது நம்ம அப்படியே ஷார்ட்டா முடிச்சிட்டோம். இப்போ இதை நம்ம இயேசு வச்சு படிக்கலாம், நம்மள வச்சு படிக்கலாம். ஆக்சுவலா பாருங்க, இந்த அன்புக்கு எவ்வளவு வல்லமை இருக்குதுன்னாக்கா, வாசிங்க மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44-45. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். பாருங்க, இப்போ நீங்க இதை யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு அன்பு எதுல வரும்? இப்போ உங்க சத்துருக்களை சிநேகிகள் சொல்றாங்க இல்லைங்களா, இது வந்து ஒரு கதை சொன்ன நமக்குள்ள ஒரு நேச்சுரல் வர ஒரு அன்பா இது. இப்போ நம்ம ஒரு பசங்க அப்படி படிச்சிருக்கல, அந்த மாதிரி நமக்குள்ள அப்படி ஒரு அன்பா இது. அப்பனா காட்ஸ் பிப்ளிக்கல் லவ்னு சொல்றது இல்ல காட்ஸ் லவ்னு சொல்றது, இட்ஸ் கனெக்டட் வித் எமோஷன்ஸ், இட்ஸ் கனெக்டட் வித் ஃபீலிங்ஸ். ஆனா அதோட மெயின் ஃபவுண்டேஷன் தெரியுங்களா, வில். இட் இஸ் பேஸ்ட் ஆன் வில், காட்ஸ் வில். எப்படி சொல்ல புரிய பாருங்க. இப்போ மனித குலம் மரணத்துக்குள்ள போயிடுச்சு. இப்போ தேவன் அதனால எமோஷன் இருக்குதா? எமோஷன் இருக்குது. தேவன் அதனால ஃபீலிங்ஸ் இருக்குதா? ஃபீலிங்ஸ் இருக்குது. எமோஷன்ஸும் ஃபீலிங்ஸும் லவ்வா இருந்திருந்தா இயேசு வந்திருப்பாரா? எமோஷன்ஸும் ஃபீலிங் லவ்வா இருந்திருந்தாக்கா இயேசு வந்திருப்பாரா? அப்பனா பிப்ளிக்கல் லவ்னு சொல்றது எமோஷன் இல்ல, ஃபீலிங்ஸ் இல்ல, ஆனா எல்லா லவ்வுக்கும் எமோஷன்ஸ் ஃபீலிங் இருக்கணும். அப்போ பிப்ளிக்கல் லவ்ன்றது என்னன்னாக்கா, இட் இஸ் வில் ஆஃப் காட், இட் இஸ் ஃபுல் ஆஃப் ஆக்ஷன். தேவனுடைய அன்புன்னு சொல்றது ஃபுல் ஆஃப் ஆக்ஷன். எப்படின்னாக்கா, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்னு கொஞ்சம் படிச்சீங்க இல்லைங்களா, இந்த ஒன்னு கொஞ்சம் நீங்க படிக்கும்போது நீங்க எல்லா வசனத்தையும் நீங்க படிங்க. எல்லா வசனமும் எப்படி இருக்குனாக்கா பிரசன்ட் டென்ஸ். ஃபர்ஸ்ட் எப்படி பேசிருக்கோம்னாக்கா பிரசன்ட் டென்ஸ்ல பேசிருக்கோம். அடுத்து எப்படி பேசிருக்கோம் பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே ஆக்ஷன்ஸ் தான். எதுவும் இல்ல எமோஷன்ஸாவும் ஃபீலிங்ஸாவும் பேசுறது இல்ல, எல்லாமே ஆக்ஷன்ஸ் தான் பேசும். அப்படின்னா இந்த அன்பு எவ்வளவு பெரிய ஒரு பல்லவம் இருக்குதுனாக்கா, இது ஒரு ஃபீலிங் ஒரு எமோஷன் இல்ல, இதுதான் தேவனுடைய வில், இதுதான் சித்தம். இது என்ன பண்ணோம்? இது நேச்சுரலா வரல மனுஷனுக்கு. ஒரு மனுஷன் நேச்சுரலா வர கேரக்டர் இல்ல இது. அப்ப என்ன பண்ணோம்? நேச்சுரலா வரலனாக்கா இது நேச்சுரலா வரது இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? பில்ட் பண்ணணும். இந்த அன்பு என்ன பண்ணணும்? தேவன் என்ன அன்பு மனிதர் மேல காமிச்சிருக்கிறாரோ அந்த அன்பு நேச்சுரலா யாருக்கும் வரதில்ல. அப்ப நேச்சுரலா வராம இருக்கிற அன்பு என்ன பண்ணலாம்? இப்போ தேவனுடைய அன்பு மனிதர்கிட்ட இருக்குதா? உலகத்துல மனுஷன் இருக்குதா? இருக்குதா? சரி, நாம இங்க உள்ள வந்தோம்ல, உள்ள நம்மள வந்துட்டோம்ல, நமக்குள்ள இந்த அன்பு உள்ள வந்ததுனால வந்துச்சா? நம்மள உள்ள வந்துட்டோம்ல, இப்போ உள்ள வந்ததுனால இந்த அன்பு நமக்குள்ள வந்துச்சா? பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏன் உலகத்துல அது இல்ல? ஏன்னா உலகத்தான் தன்னை வெறுத்து இன்னொருத்தருக்கு ஒரு பெஸ்ட் கிடைக்கும்னு யோசிப்பானா? பாருங்க, யோசிக்க மாட்டான். இப்ப நம்ம உள்ள வந்துட்டோம், இங்க நம்ம உள்ள வந்துட்டோம். இந்த அன்பு நமக்குள்ள வரும்போது விதைக்கப்பட்டுச்சா? நமக்குள்ள இந்த அன்பு நம்ம இந்த அன்பு நமக்குள்ள இருக்குதா? இந்த அன்பு நமக்குள்ள இருக்குது அப்படின்னாக்கா, இல்ல இந்த அன்பு நமக்குள்ள வேணும் அப்படின்னாக்கா, சாதாரண மனிதன் இது செய்ய முடியாது, உள்ள வர மனிதர்கள் இது செய்ய முடியாது.
உள்ள ஒருத்தர் இந்த அன்புல வளரணும் அப்படின்னாக்கா அந்த நபருக்கு என்ன இருந்துட்டாக்கா இந்த அன்புல வளர முடியும்னு ஒரு வசனம் நம்ம படிச்சுட்டு அப்புறம் இந்த பாயிண்ட் போயிடலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் என்னங்களா உலகத்தார்கள் சிந்தை இருக்காது, உள்ள வந்தவனுக்கும் யாருக்கெல்லாம் பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டிருக்கிறதோ அந்த ஊற்றப்பட்டவங்க என்ன தெரியுங்களா, தேவனுடைய அன்பு என்னன்னு பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டிருக்கிற ஜனத்துக்கு மட்டும் தான் தெரியும். ஆச்சா, அப்ப என்ன படிச்சோம், இந்த அன்புன்றது ஃபீலிங் இல்ல, எமோஷன் இல்ல, இது ஒரு சித்தம். இந்த சித்தம் நமக்குள்ள நேச்சுரலா வருது இல்ல, நேச்சுரலா வராம இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணோம், பழகிக்கணும். பழகின்னு அது என்ன பண்ண, நம்ம அந்த பழக்கத்துல நாம் வளருதுதான் இங்க பேசுற அன்பு.